ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கடலை மாவு. சும்மா சொல்லிட்டே இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், சுத்தடா இந்த மாதிரி இது எனக்கு செட் ஆகாது. இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே சொல்லு, உன் பிரச்சனை சொல்லு, அதுக்கப்புறம் நான் ஏன் பிரச்சனை சொல்றேன். இங்க வாழை ஒரு படம் இருக்கு, கேரளால வாழை, ரெண்டுமே ஹிட். ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு, ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் 2018 ஐ டிசைடட் ஓகே. Even while waiting for the luggage, we had to finish nothing. லைக் நிறைய பேர் வந்து போட்டோ எடுக்கிறாங்க. You were talking about Kaidi long before Kaidi was released. When you were doing Kaidi, I remember. First character ஒரு வீரா ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், செகண்ட் ஒரு ரவுத்ரா, தேர்டு கருணம். சினிமா இடைநேர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா இடைநேர்களுடைய கான்வர்சேஷன் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக் கான்வர்சேஷனாக இருக்கும்போது அண்ட் சினிமாவை ஃபேண்டசி எலமெண்ட்டாக நம்ம பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு நம்ம ஊர்லேயே இப்படி ஒரு படம் வந்தால் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஏஆர்எம். அண்ட் படம் எல்லாருமே ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் என்டையர் டீம் இருக்காங்க. என்டையர் டீமுக்கும் விகடன் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக இந்த படத்தை ட்ரைலர் பார்த்த வரைக்கும் என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்டுக்குள்ள ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டாக இல்லை இந்த மாதிரி நிறைய கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷனோட நாங்கள் போய் தேட்டரில் என்ஜாய் பண்ண போகிறோன்ற ஃபீல் ட்ரைலர் பார்த்து இருந்தது. அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க. என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். ஷார்ட்ஸ் ஃப்ரம் டொவினோ, உங்களோட ஸ்டோரி சாய்ஸ் ப்ராசஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவன் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, தள்ளுமாலால் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுப்பாங்களா ஒரு ஹீரோ அப்படின்னா, டெஃபினெட்லி நான் நிறைய பார்த்துருக்கோம். தே யூஸ் டு சே நோ, பட் யூ சோசன் இட். குரூப் மாதிரி ஒரு படத்தில் கேமியோ பண்ணணும், நான் ஒரு ஸ்டார் ரேஞ்சில் இருக்கேன், ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஒரு கேமியோ பண்ணுறீங்க. These are the different element I can see from Tovino. Basically, I'm not someone who plans anything. அந்த பிளான் எல்லாம் கிடையாது. ஒரு ஸ்கிரிப்ட் நரேஷன் கேட்கும்போது அது அந்த இன்ஸ்டிங்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஐ திங்க் ஐ ஹாவ் குட் இன்ஸ்டிங்ஸ். ஆனாலும் கரியரில் ஹிட்ஸும் ஃப்ளாப்ஸும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது என்னென்னா, when you listen to a script, you will be running a show in your head. ஒரு படம் ஓடிட்டு இருக்கும். அந்த சேம் படம், இட்ஸ் நாட் நெசசரி தட் இந்த சேம் படம் தான் அந்த நரேட் பண்ணுறவங்களோட ஹெட்லையும் ஓடணும். இந்த அஷூரன்ஸும் இல்லை. அது பொறுத்த வரைக்கும் தான் இருக்கும். இந்த ஹிட் ஆகிறதும் ஃப்ளாப் ஆகிறதும் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறதும் பிடிக்காததும் இல்லை. ஆனால் நான் என்னென்னா, ஒவ்வொரு படமும் சூஸ் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது முன்னாடி பண்ண படம். அது அட்லீஸ்ட் நானாவது தியேட்டருக்கு போய் பார்ப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு ஏதாவது எக்ஸைட்டிங் எலிமெண்ட்ஸ் இருக்கா? ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஒரு ஆர்டிஸ்டிக் வேல்யூ இருக்கா? படம் என்டர்டெயின் பண்ணுவாங்களா? அப்புறம் தெர் இஸ் மணி இன்வால்வ். இப்போ ப்ரொடியூசர் மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த ஸ்பெண்ட் பண்ணுற மணியாவது ஒரு ₹1 ப்ராஃபிட்டாவது கிடைக்குமா? இதெல்லாம் யோசிப்பாங்க. அது இல்லாமல் வேறு எந்த பெரிய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. இன்ஸ்டிங்ஸை ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா அவங்களோட ஃபிலிம்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்ல மாதிரி ஜான்ராவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அனஸ்வரா ஐயப்பாவாக இருக்கட்டும், இல்லை இப்போ பண்ண ஆக்டர் ஃபில்மாக இருக்கட்டும், ஒரே ஜானரில் பண்ண போர் அடிக்கும்ல. அஃப்கோர்ஸ் ட்ரூ. எனக்கு போர் அடிச்சிச்சுன்னா எப்படி ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காமல் இருக்கும்? நான் என்ன சொல்லணும்னா, ஸ்டார்டத்தை விட்டுட்டு ஒன்று பண்ணுறீங்கல்ல, தட் இஸ் த பிக்கெஸ்ட் திங். ஸ்டார்டம்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஆனால் நான் அதுக்கு பேங்கபிலிட்டின்னு சொல்கிறேன். என்னென்னா, கண்டிப்பாக ஒரு ஆக்டருக்கு ஒரு பேங்கபிலிட்டி வேணும். அப்போ தான் ப்ரொடியூசருக்கு லாஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ தான் அந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவிஸும் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அதுதான் தேவை. ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஐ டோன்ட் லைக் ரிப்பீட்டிங் மை செல்ஃப். ஐ ட்ரை ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாவது இருந்தால் ஐ வில் பி மோர் ஹாப்பி. மலையாளத்தில் டைரக்ட் டெபியூ உங்களுக்கு. உங்களோட ஃபிலிம்ஸ் இப்போ மற்ற இடங்களில் பைலாங்குவலாக வர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் மல்டி லாங்குவேஜ்லையும் பார்க்குறோம். கிருத்தியோட பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். அண்ட் வென் கம்ஸ் இன் டு இந்த இது வந்து ரியாலிட்டி வேர்ல்டு கிடையாது, ஒரு இமேஜினரி வேர்ல்டு. ஸோ இந்த ஸ்டோரி லிசனிங் ப்ராசஸ்லேருந்து நீங்கள் ஸ்பாட்டில் போய் பெர்ஃபார்ம் பண்ண வரைக்கும் வாட் ஆர் த திங்ஸ் ரன்னிங் ஆன் யுவர் மைண்ட்? அது என்னெல்லாம் மைண்டில் ஓடிட்டு? அந்த லாங்குவேஜ் கரெக்டாக வந்தால் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் ஸ்பாட்டில். அண்ட் ஸ்பாட்டில் வந்து ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஐ வாஸ் more worried about that. But at the same time எனக்கு இன்னொரு டென்ஷன் என்னென்னா, இது வந்து ஒரு ரூரல் வில்லேஜ் மலையாளம் கேர்ள் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு அவ்வளோ ரெஃபரன்சஸ் இல்லை. எனக்கு நான் ரியலாக பார்த்ததில்லை. யூஸ்வலி ஐ ட்ரை டு ஃபைண்ட் பீப்புள் that I can see in real life as references. ஆனால்
இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து அது பண்ண முடியல. ஸோ ஐ வாஸ் ஸ்டில் ட்ரைங் மை பெஸ்ட் டு see some old films அந்த லாங்குவேஜோட dialect சவுண்டிங் அதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு ஐ வாஸ் வாட்சிங் அ ஃபியூ ஃபில்ம்ஸ் அண்ட் செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி the first day I was more worried about my lines. ஏன்னா dialogues ஆக்சுவலாக எனக்கு நிறைய இருந்தது in few scenes. ஸோ ஐ வாஸ் திங்கிங் அவங்களுக்கு வந்து ஃபன்னியாக இருக்குமா நான் பேசுகிறப்போ, ஏன்னா அவங்களோட ஒரு லாங்குவேஜ் வந்து how much will they accept it, how much will they connect அதெல்லாம் என் மைண்டில் இருந்தது. ஆனால் செட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு அது அதை பற்றி நான் திங்கே பண்ணலை because they never made me conscious of that, which I'm very grateful for. ஏன்னா if they did that then I would have to spend more energy on that thought in my mind and I would have been very conscious while speaking. Because they didn't do that நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணேன். And one more thing is ஜிதின் வந்து இமெயில ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஸோ that energy gave me lots of confidence. அது வந்து நான் ஒரு குட் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு I reinforced it into my performance. That gave me lots of confidence. And even Tovino ஒரு சீன் பண்ணுறப்போ he was also like இல்லை இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்லாங் எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதெல்லாம் சொல்லி they made me very very ரைட்டர்கிட்ட நானும் போய் கேட்டுட்டு இருந்தேன் இது எப்படி இந்த இந்த சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கும்ல, இங்க தமிழ்ல இருக்கும்ல. இப்போ நம்ம யூஸ் பண்ணது இந்த காசர்கோடு ஸ்லாங் தான். அந்த மாதிரி எனக்கு தமிழ் டப் பண்ணும்போது ஏதாவது ஒரு லோக்கல் ஸ்லாங் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டே இருந்தேன். அஃப்கோர்ஸ் இப்போ சமீபத்தில் அந்த வாழை ஒரு ரூட்டடான ஸ்டோரி அந்த ஆடியன்ஸ் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன் இஸ் பிகைண்ட் ஆஃப் த லாங்குவேஜ் அண்ட் மக்கள் அவங்க வாழ்க்கையோட வாழ்வியல் தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா இங்க வாழை ஒரு படம் இருக்கு, கேரளால வாழை ரெண்டுமே ஹிட். தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் திங். ஸ்டோரி வச்சிட்டு இல்ல போய் சொல்றதே ஒரு பெரிய விஷயம் டெபியூட்டன்ட்டா. ஆனா இதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் டு தி எக்ஸ்ட்ரீம் ஆகும் அண்ட் படம் வந்து முடியறதுக்கே இட் டேக் டைம். இது எல்லாத்தையும் மீறி இதை பண்ணியே அவன்ட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு அஸ் அ டெபியூட்டன்ட்டா அந்த ஹோல்ட் பண்ண ப்ராசஸ் பத்தி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அந்த ஃபிலிமோட கோர் இருக்குது பேப்பரில் தான். அந்த பேப்பரை ப்ராப்பராக ஒர்க் பண்ணிட்டு ஸ்கிரிப்டில் கன்வின்ஸ் ஆகிட்டேன்னா நான் இல்லை யாரு கூட எடுத்தால் கூட நல்லாவே இருக்கு. இந்த மூவி பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஜோனர்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஃபிலிமில் மட்டும்தான் இருக்கணும். எனக்கு பிடிச்ச ஜோனர்ஸ் எல்லாமே இருந்த என்னோட ரைட்டர் கதை சொல்லும்போது அது ஒர்க் பண்ணி அது ஒரு ஆர்கானிக்காக அந்த இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் வந்துடுது. இனிஷியலாக நம்ம ஒரு நார்மல் வில்லேஜ் படம் மாதிரி தான் இருந்தேன். இதிலும் நார்மல் வில்லேஜ் தான் இருக்குது. அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் 2 சீக்வன்ஸ் இருக்கு. அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மேக் பண்ணணும்னு யோசிச்சு. எனக்கு நீங்க உங்களோட ஆர்டிகல் படிக்க முடிஞ்சது 3 எரால இருக்கிற ஒரே ஒரு விஷயம் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். 3 எரால பார்க்கணும் அந்த ஒரு விஷயம் தான் என்னன்றது தெரியறதுக்காக கியூரியஸா வெயிட் பண்றோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் மாலிவுட் இண்டஸ்ட்ரி எனக்கு இந்த ரா ஃபிலிம் ரியாலிட்டி ஃபிலிம் திஸ் இஸ் நாட் கைண்ட் ஆஃப் மேக்கிங் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்ற ஒரு டைரக்டர் சொல்றது எனக்கு குவைட் ஷாக்கிங் அண்ட் டிஃப்ரெண்ட் திங். ஐ அப்ரிஷியேட் இட் ஃபார் தட். இல்லை அவர் என்னோட ரைட்டரு இப்போ கும்பலங்கி நைட்ஸு அந்த மாதிரி கதைகள் இது ஏறதுக்கு அப்புறம் சும்மா சொல்லிட்டே இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன் சுத்தடா இந்த மாதிரி இது எனக்கு செட் ஆகாது. அது எனக்கு அதுதான் கஷ்டம். எனக்கு what I felt is I want to make it like very visually. maybe I'm a visual slice of stories. ஸ்லைஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் எப்பவுமே வந்து அவர் யோசிக்கிறது இந்த மூவி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எப்பவுமே அவரோட பிளானிங். ஃப்ரம் த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தே அதை நோக்கி தான் அவர் பயணிச்சுட்டு இருந்தார். ஸோ அதில் ஹி இஸ் வெரி கிளியர். சி ரியாலிட்டி இதுலேயும் இட் இஸ் த ஸ்டோரி இஸ் வெரி ரூட்டட். இட் இஸ் வெரி ரூட்டட். அதாவது கேரளாவில் ஒரு ஃபிக்ஷனலான ஒரு இடம் சியோதிகாவுன்னு சொல்கிற இடத்துல நடக்கிற ஒரு கதை தான். அது பயங்கர ரூட்டடான ஒரு ஸ்டோரி. அதை சுற்றி தெர் இஸ் அ ஃபிக்ஷனல் ஸ்பேஸ் அண்ட் டைம். ஸோ அவ்வளோதான். பட் சினிமா ஆன் த ஹோல் இட் இஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அண்ட் இது வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அதை 3Dல பண்ணும் அப்படின்னு நினச்சதும் அதனால தான். ஐ எம் நாட் வரிட் அபவுட் எனிதிங். ஒன்ஸ் யூ சரண்டர்ட் it's all written, so it will
ஹேப்பன் அக்கார்டிங் டு இட். ரொம்ப bachelors தான் மாடர்னா இருக்கு. லக்கும் ஹார்ட் ஒர்க்கர்ஸை தான் லக் ஃபேவர் பண்ணுவாங்க. ஹி ஒர்க்ஸ் ஹார்ட் அண்ட் லக் ஃபேவர்ஸ் ஹிம் அண்ட் ஐ திங்க் ஹி இஸ் டிஸ்டைன் டு டூ லாட் மோர் திங்ஸ். ஏன்னா ஒவ்வொரு எவ்ரி டே ஆன் த செட்ஸ் ஃபர்ஸ்ட் திங் வி ஸ்பீக் டு ஈச் அதர் வில் பி அலியா there is a problem. இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே சொல்லு, உன் பிரச்சனை சொல்லு, அதுக்கப்புறம் நான் ஏன் பிரச்சனை சொல்றேன். எவ்ரிவன் it was not an easy process. டீமு அது ப்ரொடக்ஷன் எல்லாருமே என்கிட்ட வந்துட்டு என்ன பிரச்சனை மற்ற பிரச்சனை இது சொல்லிட்டே இருக்கு. பட் ஐ ஹாவ் A to Z பிளான்ஸ், சொல்யூஷன் கொடுத்துட்டே இருக்கு. By the time we pack up for the day, ரூமுக்கு வந்து ஒன்றா உட்காரும்போது வில் பி வெரி சாட்டிஸ்ஃபைட். ஆனால் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது ஷூட்டிங்கு அந்த படத்தை எஃபெக்ட் பண்ணாமல் எங்களால் பண்ண முடிஞ்சது. அது எங்களோட எஃபர்ட் மட்டும் இல்லை, லக்கும் இருந்தது. நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா கிடைச்சிருக்கு. ப்ரெஷர் ஒரு ஸ்ட்ரெஸ் இது வந்திருந்தா அந்த ஹெட் ஒர்க் ஆகாது. ஆமாம், எஃபெக்ட் ஆகிடும். வாட் வி கோனா டூ நெக்ஸ்ட் வில் பி ராங். வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் தட். ஸோ என்ன வேணும்னு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தா போதும். Face is the index of our mind. It's a very long proverb. பழைய proverb தான் அது. அது பார்த்தாவே தெரியுது. மனுஷன் கூலா காஸ்டியூம் பண்ணி இப்படி ஸ்டைலா இருக்கீங்களே, உள்ளேயுமே அப்படிதான் போல. கண்டிப்பா ஹரிஸோட ஃபிலிம் சாய்ஸஸ் ரொம்ப செலக்டிவான ஃபிலிம்ஸ். அது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜான்ரா. அவர் டொவினோ சொன்ன மாதிரி தமிழ்ல ரொம்ப ஆத்தென்டிக்கா இந்த ரோல் எனக்கு சேவையா நான் தேடி எடுக்கிறேன், இது பண்றேன். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு லைனப்ஸே தெரியும் ஆடியன்ஸ்க்கு. ஒரு பக்கம் கங்குவா இருக்கட்டும், ஒரு பக்கம் நூடுல்ஸா இருக்கட்டும், இப்போ பண்ற ஏஆர் மட்டும் ரொம்ப பர்டிகுலரா இந்த கேரக்டர்ல நான் இது அடாப்ட் ஆகும், இது ப்ராசஸ் ஆகும் அப்படின்ற அது உங்களை எப்படி நீங்க பிளேஸ் பண்ணிக்கிறீங்க கதைக்குள்ள? இன்னும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 2018 போல தான் வந்து ஒரு திடீர்னு ஒரு நாள் ஒரு ரியலைசேஷன். ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு, ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் 2018 ஐ டிசைடட் ஓகே இதுக்கு மேலே பண்ணக்கூடாது. ஓகே நம்ம ஒரே மாதிரி பண்ணால் ஒரு பாக்ஸில் அடைஞ்சிருவோம் நம்ம. அண்ட் அதுக்கப்புறம் அது தெர் இஸ் நோ அவுட். அதுக்கப்புறம் நடந்தது தான் இது சுழல் வந்துச்சு. ஸோ அது ஒரு எனக்கு ஒரு வேற ஒரு ஃபேஸ் ஒன்று இருந்துச்சு அதில். அண்ட் நூடுல்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓகே கேரக்டர், அதாவது நம்ம படங்களை விட கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதாவது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய, இல்லை நான் யூஷுவலாக பண்ணுற ஸ்ட்ராங் பயங்கர லவுடான கேரக்டர்ஸ் இல்லாமல் இருக்கிற கேரக்டர்ஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன். இப்போ வந்து ரீசெண்டாக Z5ல மனோரதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு MT வாசுதேவன் நாயர் சாரோட கதைகளில் ஒரு கதையில் நான் நடிச்சிருந்தேன், பார்வதி, நரேன் அண்ட் மை செல்ஃப். ஸோ அதுவும் வந்து எனக்கு நல்ல ஒரு சேஞ்ச், வேற ஒரு ஃபேஸ் அது கொடுத்துருக்கு. 2018 ஆரம்பிச்சு இப்போ தான் அப்படியே ஸ்லோவாக நல்ல கேரக்டர்ஸ் பார்த்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். படத்தோட பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு கதை தெரியாது, பட் இப்படி ஒரு படம் ஜித்தன் பண்ண போறாப்லன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாப்புல, டோவி கூட பண்ண போறாப்லன்னு. You were talking about Kaidi long before Kaidi was released. When you were doing Kaidi, I remember we used to have a lot of conversation like that. But I remember before release na I think Kalki time la Kalki time la I remember we talk a lot. மேஜர் டாபிக் அப்படின்னா சினிமா தான். அது வந்து அதை பற்றி தான் எங்களுக்கு பேசுறது. இது இப்போ டொவியும் அதே மாதிரி தான், எனக்கும் அதே மாதிரி தான். சினிமாவை பற்றி பேசுறது வந்து அது பேசுறதுக்கு டயர்டு. நேற்று ராத்திரி வந்து 1 மணி நேரம் கூட தூங்கலன்னு நினைக்கிறேன். அதாவது 2 பேருமே, நானும் 1 மணி நேரம் கூட தூங்கல. பட் ஃப்ளைட்ல உட்காந்து யூஸ்வலா தனியா இருந்தேன், ஒருவேளை நான் தூங்கியிருப்பேன், டொவினோ தூங்கியிருப்பாப்ல, ஆனா நான் தூங்கல. Even while waiting for the luggage we had to finish nothing. லைக் நிறைய பேர் வந்து போட்டோ எடுக்கிறாங்க, ஓகே இல்லை போட்டோ எடுத்துட்டு வந்து கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தர் கூட when you are speaking to someone sensible, it's like it's much better than reading few books. ஆனா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் we are passing. இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லாட்டினே எனக்கு கொஞ்சமாக தெரிகிற விஷயத்த நாங்கள் ஷேர் பண்ணுறோம், இல்லை அவருக்கு தெரிகிற விஷயத்த நம்ம ஷேர் பண்ணுறோம், இல்லை சினிமாவை பற்றி பேசுகிறோம், சினிமாவில் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். ஸோ இதெல்லாம் தான். How do you choose Tallumala and Kuru in your career? Tallumala in 2017 again. Muhsin Parari is a very good friend of mine. 2015 இருந்த வில் நவ் ஈச் அதர். என்னோட யூடியூப் ரூட்டர்ஸ்னோட படம் இருந்தது. ஃபர்ஸ்டாக நான் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணது அந்த படத்தில். அப்போ அது மோசினுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால மோசின் என்னை கால் பண்ணி அன்னையிலிருந்து வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 2017 மோசின் இப்படி ஒரு ஸ்டோரி நான் ரைட் பண்ணேன். அப்போ நான் கேட்டேன், எப்படி இப்படி ஒரு
யூடியூப் அந்த ஒரு கல்ச்சர் எல்லாம் இங்க இல்லை, அது கன்வின்சிங்கா இருக்குமான்னு கேட்டேன் 2017. ஆனா பை த டைம், ஆனா அப்போ மோஷன் டிரெக்ட் பண்றதுக்காக ஐடியாவில் இருந்தேன். ஆனா அது லேட்டர் காலித் ரஹ்மான் டிரெக்ட் பண்ணி மோஷன் ரைட்டரா மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தது. காலிதும் என்னோட வெரி குட் ஃப்ரெண்ட். நான் ABCDன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் 2012. அந்த படத்துல காலித் ரஹ்மான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் ஐ வாஸ் பிளேயிங் த வில்லன். அப்போ அதுல இருந்து தெரியும். அப்போ ஒரு டீமா வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்ரோச் பண்ணும்போது ஐ ட்ரஸ்டட் தான். அப்புறம் தே ட்ரஸ்டட் மீ மோர் தென் ஐ ட்ரஸ்டட் மை செல்ஃப். ஏன்னா எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது. ஆனா எப்படின்னு தெரியல, அவங்க தான் என்ன அந்த படத்துல 4 பாட்டுல டான்ஸ் பண்ண வச்சாங்க. அது எப்படின்னு எனக்கு இப்பவும் தெரியாது. இப்பவும் நான் என்ன சொல்றேன்னா, நான் டான்ஸ் ஆடல, டான்ஸ் ஆடுற மாதிரி நடிச்சேன். ஏன்னா நடிகை டான்ஸ் இல்லை. அப்போ அது அப்படிதான். ஆனா பை த டைம் தள்ளுமாலா ரிலீஸ், எங்க பார்த்தாலும் இந்த யூடியூப் கல்ச்சர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தது. அப்போ நான் மூசிங் கிட்ட கேட்டேன், எப்படி how did you foresee this? அது இல்லுமினாட்டியா நீங்க எப்படி தெரியுது இது இப்படி எல்லாம் நடக்க போறது? அப்ப he has been following trend all over the world. ஆனா அப்படிதான் தள்ளுமாலா. இப்போ ஐ திங்க் தள்ளுமாலா இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூவிஸ் இன் மை கரியர். எபிலிட்டி டு லேர்ன் நியூ திங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதே அப்போதான். அது வரைக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக கலரி பாயிண்ட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதான் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்ஃபிடன்ஸ் ஏறி வந்துட்டேன். அப்படிதான். இல்லைன்னா கலரி பாயிண்ட் எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 1 month ப்ராக்டிஸ் பண்ணி மீதி எல்லாம் ஷூட்டிங் தானே. ஆனா இது அப்படி இல்லை, நடிச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா இது ஆக்சுவலா ஐ ட்ரெயின் ஃபார் 2 months பிஃபோர் த ஷூட் நடக்கும் போதும் ஐ கெப்ட் ஆன் ட்ரைனிங். ஸோ அட்லீஸ்ட் 6 months ஐ ட்ரெயின்ட். டெய்லி ஷூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இல்லாட்டினா ஷூட் முடிச்சு வந்து டெய்லி பண்ணிட்டு இருந்தாப்ல. ஸோ இதுல ஷூட் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஈவினிங் 3 செகண்ட் ஷெட்யூல் தான். evening 3 to morning 6. So after morning 6 he will go for kalari or horse riding. Both. குருக்கள் வெரி சீனியர், வெரி பாப்புலர் குருக்கள் CVN களரி இன்னொரு களரி இருக்கு அங்க கொல்லம், சிவகுமார் குருக்கள். இப்போ his son and one of his disciples, they came and they stayed with me, and when they are coming to train me, I cannot say no, I cannot say I'm tired. Nana, they are so much respected, and they are spending so much, they have dedicated their all time for me. அப்போ எனக்கு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நோ சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் களரி இங்கே எப்படி சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அது ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு ஆக்டிவ் யோகா மாதிரி. அது அது ஆமாம், அது ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் ஆல்சோ எஜிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்டிங்கில் கூட ஐ திங்க் இட் கேவ் மீ இந்த போஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கும் எல்லாத்துக்கும் ஐ திங்க் கலரி பாயிண்ட் ஹெல்ப் மீ. எராஸ்ல இருக்கிற டிஃபரன்ஷியேஷனை ரொம்ப அழகா பிளேஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த எஃபர்ட் யூ புட் அது வந்து ஸ்கிரீன்ல இந்த போஸ்டரே டிஃப்ரெண்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஒரு வீரா ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், செகண்ட் ஒரு ரவுத்ரா, தேர்டு கருணம். அப்போ அதுக்கெல்லாம் இது சேம் டைம்ல தான் அந்த ஆக்டிங் ஒர்க் ஷாப்பும் கலரி பாயிண்ட்டும் சைமல்டேனியஸ்லி போயிட்டு இருந்தது. அப்போ ஐ குட் கனெக்ட் போத். கிரேட் திங். அண்ட் என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் நீங்க கொடுக்க போறீங்க. உங்க ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க படம் பார்க்கறதுக்கு. ஒரு டெபியூட்டன்றதை தாண்டி ஒரு கிரியேட்டரா ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ப்ராடக்ட். ஏன்னா அதில் இருக்கிற ஒர்க் அண்ட் சின்சியர் எஃபர்ட் யூ கைஸ் புட், அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு விகடன் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு ஏடியா கரியரை ஸ்டார்ட் பண்ண ஒரு பர்சன் அங்க ஃபர்ஸ்ட் சின்ன வேஷத்துல இருந்து அப்புறம் ஏடி, அதுக்கப்புறம் அந்த ஒரு பர்சன் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டாரா நிக்கிறது பாக்குறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. யூ ஹாவ் அ கிரேட் ஃபேன் சர்க்கிள் இன் தமிழ்நாடு. அண்ட் கிருத்தி ஷெட்டி, யூ ஹாவ் அ கிரேட் சென்சேஷனை தாண்டி ஒரு சென்சிபிள் ஆக்டருங்கிறத நான் நிறைய படங்கள்ல அப்கமிங்ல பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். ஜிதன், விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். ஹரிஷ் வித்தமன், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள், 5 தலைமுறைகள், என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SVS கடலை மாவு.